Hi friends, welcome to Tisha Kitchen. Hi friends, இன்றைக்கி நம்ம 2 டைப் ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்று நார்மல் ராகி புட்டு அண்ட் மசாலா ராகி புட்டு. அதை ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போது? ஒரு பவுலில் 2 கப் ராகி பவுடர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் உப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்து மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் அந்த கட்டி கட்டியாக வாருது அதை எல்லாத்தையும் நல்லா உடச்சி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த 2 கப் மாவுலேயே நம்மளுக்கு புட்டு பாத்திரத்தில் 2 டைம்ஸ் வச்சுட்டு எடுக்கலாம். அவ்வளோ புட்டு பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ பண்ணணும்னு இருக்கிறீங்களோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி பிடிச்சா எப்படி நிற்கணும், இந்த மாதிரி நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, போதும் இப்போ மிக்ஸ் பண்ணது. இதை நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். ஒரு பவுல் ஃபுல்லாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். புட்டு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம உள்ளே போட்டுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கீழேருந்து. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு பின்ன தேங்காய் ரெண்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மாவை ஒரு 1.5 கை நான் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ மாவு இப்படி நீங்கள் 1 பை 1 நம்ம அதில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில் ஆச்சு. இப்போ நம்ம லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். புட்டு பாத்திரத்தில் ஒரு 2 கப் நான் தண்ணி ஊற்றியிருந்தேன். அது இப்போது நல்லா பாயில் ஆகிருக்கு. அதில் இப்போ நம்ம இந்த மாவை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். புட்டு வேகம் ரெடி ஆயிரும். இந்த ஆவி வரக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது குக் ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ வரக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் வச்சு ஜஸ்ட் அப்படியே புஷ் பண்ணிடுங்க ஃபாஸ்ட்டாக.
இப்போ நம்ம அதே மாவில் கொஞ்சம் 2 சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, ஒரு கேரட் துருவிருக்கேன் அது, கொஞ்சம் பெப்பர் பவுடர், எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மாவில் ஆல்ரெடி சால்ட் சேர்த்துருந்தோம், அதனால சால்ட் சேர்க்கல. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மிக்ஸ் ஆனது போதும். இப்போ நம்ம சேம் நம்ம ஃபஸ்ட்டு புட்டுக்கு எப்படி ஃபில் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தேங்காய் போட்டுக்கிறேன். பாருங்கள், அந்த மாதிரி ஃபுல்லாக லெவலாக வரதுக்கு தான் ஷேக் பண்ணுறோம். அப்புறம் நம்ம இந்த மாவு போட்டுக்கலாம். தேங்காய், மாவு போட்டுக்கலாம். ஓகே, ஃபில் ஆகிருக்கு. இது மேலே நம்ம இப்போ தேங்காய் போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. இதை லிட் க்ளோஸ் பண்ணி அது எப்படி நம்ம குக் பண்ணோமோ அதே மாதிரி குக் பண்ணிடலாம். இப்போ குக் பண்ணி ஆயிடுச்சு. அதே பிளேட்டில் வச்சுட்டு நம்ம அப்படியே புஷ் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு கட்டை இல்லை நீங்கள் ஒரு ஸ்பூனு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சூப்பரான நார்மல் ராகி புட்டு அண்ட் மசாலா ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.